ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். குக்கரில் 1 ஸ்பூன் ஜீரகமும், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதோடையே. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வேகிறதுக்காக. வேணுங்கிற அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு விசில் விடுங்க. 2 விசில் வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா விசில் வந்து வெந்துருச்சு. இது ஆறட்டும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். இதில் 4 ஸ்பூன் தேங்காய், 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் கசகசா. இதை ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வேக வச்சுருந்தது ஆறிடுச்சு. இதையும் தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் 2 ஸ்பூன் வெண்ணெய், 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணி இது கொஞ்சம் எண்ணெயிலேயே வேகட்டும். இது வெந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க எண்ணெயிலேயே. இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போது 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பால், முந்திரி பருப்பு, கசகசா போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ கஸ்தூரி மெத்தியை நல்லா தூள் பண்ணி பொடி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.